வணக்கங்க. சமீபத்தில பெஞ்ச மழையில நமக்கு ஓரளவுக்கு மழை கிடச்சிதுங்க. ஆனா வந்து ஒரு இரவு வந்து நம்ம குளத்துக்கு தண்ணி வரக்கூடிய இடங்கள்ல ஒரே இரவு தான் மழை பெஞ்சதுங்க. இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி தான் நெறஞ்சிருக்கு. நம்ம குளத்துக்கு பேரே ஓட்டக்குளம். தண்ணி வந்தது அப்டின்னா குளத்த உடைச்சிட்டு போயிரும். அந்த அளவுக்கு தான் குளம் இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா நெறைய அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இதில என்னடா அதிசயம்னு பார்க்குறீங்களா? இது என்னன்னா நெறைய அதிசயம் அப்டின்னு நெனைப்பாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய வெற்றிடம் எல்லாமே வந்து தண்ணிய குடிக்குது பாருங்க. எந்த அளவுக்கு வந்து தாகமா இருக்கு. அந்த தாகத்த எவ்வளோ குடிக்குது பாருங்க. அந்த மொட்லி போட்டு கிட்டத்தட்ட நான் பார்க்கும்பொழுது இது மாரி ஒரு ஒரு 23 மணி நேரம் அது மாரி தண்ணிய குடிச்சிட்டே இருந்திருக்குதுங்க. அப்போ மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காற்ற எல்லாம் எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த தண்ணிய நிரப்புறதுக்கான வேலைய குளத்துல பண்ணுது. அப்போ குளம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மாரி இருக்கு. அதனால தான் 3ஆம் உலகப் போர் தண்ணிக்கு தான் வரும். ஆனா இந்தியா தான் அதுக்கு முன்னாடி குளங்கள் எல்லாம் நெறைய வெட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்து உலக நாடுகள் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு நெறைய வல்லுனர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது உண்ம தானுங்களே! எல்லாரும் குளத்த கவனிக்கணும் இல்லையா?